கொஞ்ச நேரம் நான் ஆண்டவராக இயேசுவை நான் துதித்து ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அல்லேலூயா. எல்லா கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்திலே கொஞ்ச நேரம் ஆண்டவராக இயேசு நம்மை இந்த நாள் வரையிலும் வழிநடத்தி வந்த கிருபைகளை நினைத்து நமக்கு ஜீவனை தந்த இயேசுவை நோக்கி நாம் ஸ்தோத்திர பலிகளை நாம் ஏறெடுப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தம் அன்பு இரக்கம் நிறைந்த தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஐஸ்வர்யத்தின் தெய்வமே ஸ்தோத்திரிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமே ஸ்தோத்திரிக்கிறோம். சிங்காசனத்தில் வீற்றிருப்பவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை கரம் பிடித்து வழி நடத்தி வந்த தேவாதி தேவனே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடவே மாட்டேன் என்றீரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்னீரே, ஸ்தோத்திரம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதுமே என் வாயில் இருக்கும் என்ற வாக்குத்தத்தத்திற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பரிசுத்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த காணொளி மூலமாக நாங்கள் ஆமென் உம்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க கர்த்தர் தந்த பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலே கூட நம்முடைய மத்தியிலே அருமையான சகோதரர் ஆல்வின் ராஜ் அவர்கள் வந்து இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக ஜெபம் செய்வார்கள். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இது ஆசீர்வதிக்கப்பட்டதான காலைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த வருடம் தொடங்கி அப்பா ஸ்தோத்திரம் இந்த நாள் வரையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் சபையும் சபை குடும்பங்களையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே எல்லா ஊழியர்களையும் நீ பாதுகாத்து வருகிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாட்களிலும் அப்பா தேசத்தில் காணப்படுகிறதான இந்த கொள்ளை நோய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் சீக்கிரமாக கர்த்தர்தாமே அகற்றபடியாக ஜெபிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரம். வரும் நாட்களில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஜனங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் விடுதலோடு ஆராதிக்க கர்த்தர்தாமே நீர் இரக்கம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையக்கூடாது என்று சொன்ன வசனத்தின்படி அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் நம்முடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் விசுவாசிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர்தாமே நீர் நடத்தி வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 அப்பா ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் பரிசுத்த அலங்காரத்தோடே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்ன வசனத்தின்படி அப்பா ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த நாளிலும் அப்பா பரிசுத்த தேவனை ஆராதிக்க நீர் எங்களுக்கு தந்ததான இந்த பாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த ஆராதனை தொடங்க முதல் முடிவு வரையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உடைய பிரசன்னம் மாத்திரம் காணப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரத்தை கேட்கிறதான ஒவ்வொரு உள்ளங்களும் கர்த்தராமே நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த ஆராதனையிலே நாம் சில பாடல்களை பாடி கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் நாம் கரங்களை தட்டி நம்முடைய MBA பாட்டு புஸ்தகத்திலே 426வது பாடல் அற்புதராம் இயேசு தேவன் வல்லமை வெளிப்படுது என்ற பாடலை நாம் எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம்.
ஆமென். என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றிவிட்டார் என்ற பாடல். ஆமென். பாடுவோமா? என்னை தேடி இயேசு வந்தார், Oh
கர்த்தாவே எல்லா தடைகளை ஆண்டவர் உடைத்து மாற்றி ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு புது சுகத்தை, ஒரு புது பலத்தை கர்த்தர் தந்து அபிஷேகத்தினாலே கர்த்தர் நிரப்பி நடத்துகிற தேவன். அதற்காக கல்வாரி சிலுவையின் ரத்தம் ஆண்டவரே இன்றைக்கும் தன்னுடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறபடியினாலே நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க, நடத்துங்க. எல்லா துதிகர மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆராதனை வேளையிலே நாம் வேதத்திலிருந்து சில வசனங்களை தியானிக்கும்படியாக இருக்கிறோம். இந்த நாளிலே நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா இந்த ஊரடங்கு நாட்களிலே நாம் எல்லாருமே வீட்டிலே நாம் இருக்கிறபடினாலே நிறைய பாடல்களை பாடி நீங்கள் குடும்ப ஜெபம் ஆராதிக்க, தேசத்திற்காக ஜெபிக்க ஒரு நல்ல வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு இந்த நாட்களிலே தந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வேதத்தை நாம் திருப்பி பார்ப்போம். எல்லாரும் உங்களுடைய வேதாகமத்தை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். குறிப்பு நோட்டை எடுத்துக்கிடுங்க. குட்டி பிள்ளைங்க எல்லாமே ஆமென். வசனங்களை நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். இந்த நாளிலே அருமையானவர்களே, சுகமாக்கும் தேவன், நம்மை சுகப்படுத்துகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்ற தலைப்பின் கீழே நாம் இந்த வேளையிலே தியானிக்கும்படியாக இருக்கிறோம். சாதாரணமாக உலக ஜனங்களை நாம் பார்க்கும் பொழுது இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் வியாதி, பிசாசின் போராட்டங்கள், இருதயத்தின் உள்ளான காயத்தோடும் யார் என்னை சுகப்படுத்துவோர் என்ற ஏக்கத்தோடு பயத்தோடு வாழ்கிற ஜனங்களை நாம் காண முடிகிறது. ஒரு பழமொழி சொல்லுவார்கள், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்லுவாங்க. நோய் இல்லாத வாழ்வுதான் ஒரு ஆசீர்வாதமான வாழ்வு என்று சொல்லுவார்கள். அருமையானவர்களே, இந்த வியாதிகள் எல்லாமே எப்படி வருகின்றன என்று நாம் வேதத்தின் ஆழத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அருமையானவர்களே, பாவத்தினால் வியாதி வருகிறது. தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாய் வியாதி வருகிறது. பிசாசினால் வியாதி வருகிறது. ஆமென், அல்லேலூயா. இப்படியாக பல வழிகளிலே மனிதனை வியாதிகள் வந்து தாக்குகிறதை நாம் வேதத்திலே நாம் காண முடிகிறது. முதலாவதாக அருமையானவர்களே, தேவன் எப்படியெல்லாம் சுகத்தை தருகிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது, முதலாவதாக ஆண்டவர்
சரீர சுகத்தை தருகிறவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. சரீர சுகத்தை தருகிறவராய் இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 6ஆம் வசனம். ஏசாயா 1:6 நாம் வாசிக்கலாமா? உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை. அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது. அது சீல் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. அது உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் சுகமே இல்லை. அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமுமாய் இருக்கிறது. அது சீல் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும், அருமையானவர்களே, எண்ணெயால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. பாருங்களேன், சரீரத்திலே காணப்படுகிற வியாதியினுடைய கஷ்டங்களை நாம் பார்க்கும் பொழுது பாருங்க, அது ரணமாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமுமாய் இருக்கிறது. மனுஷனுடைய வாழ்க்கையிலே சரீரத்தில் ஏற்படுகிற காயங்கள், அருமையானவர்களே, கொடிதாய் இருக்கிறது. இன்றைக்கு ஆஸ்பத்திரிகளிலே, வீடுகளிலே இப்படிப்பட்ட காயங்களோடு, ஆமென், இப்படிப்பட்ட பொல்லாத வியாதியோடு காணப்படுகிற அநேக மக்களை காண முடிகிறது. ஸ்தோத்திரம். அவர்கள் காயம் கட்டப்படாமல் இருக்கிறாங்க. அப்படியானால் யார் இவர்களை சுகப்படுத்துவது? யார் இவர்களுக்கு பூரண சுகத்தை கொடுப்பது? லூக்கா சுவிசேஷம் 10வது அதிகாரம் 34வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா சுவிசேஷம் 10:34. கிட்டே வந்து அவருடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் பார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்திற்கு கொண்டு போய் அவனை பராமரித்தார். அங்கே நாம் பார்க்கும் பொழுது, அருமையானவர்களே, எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு ஒரு மனுஷன் பிரயாணப்பட்டு போகும் பொழுது நடுவழியிலே அவனை கள்ளர்களாலே அவன் குற்றுயிராக்கப்படுகிறான். அப்படிப்பட்ட ஒரு நேரத்திலே அங்கு இயேசு கடந்து செல்கிறதை நாம் பார்க்கிறோம். அவன் காயத்திலே, அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது, அங்கு இயேசுவின் இரத்தத்தையும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையும் அந்த காயத்திலே இயேசு ஊற்றுகிறார். ஆமென், அல்லேலூயா. அந்த காயத்திலே, அந்த ஆழமான குற்றுயிராய் கிடந்த அந்த மனுஷனுடைய ஆழமான காயத்திலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தையும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையும் ஊற்றின பொழுது அவன் சுகம் பெற்றதாக வேதத்திலே பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே, அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவிடம் வரும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது அவளுடைய காயங்கள் ஆற்றப்படுகிறது. ஆமென். வியாதியின் காயங்களை ஆற்றும்படியாக, வியாதியை மாற்றும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தமும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகமும் இன்றைக்கும் ஆயத்தமாயிருக்கிறது. அல்லேலூயா. இயேசுவிடம் வரும் பொழுது, இயேசுவிடம் வரும் பொழுது, அருமையானவர்களே, இயேசு அங்கு கடந்து சென்று அந்த குற்றுயிராய் கடந்த மனுஷனை சுகப்படுத்துகிறார். அப்படியானால் ஆஸ்பத்திரியில் இருந்தாலும் கண்ணீரோடு ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு அவர்களுக்கு சரீரத்திலே நல்ல சுகத்தை தருகிறதை நாம் இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரம் 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் நாம் திருப்பி பார்க்கும் பொழுது, யோவான் 5:5-6 வசனம். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு காண்கிறார். அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவனும் இல்லை
கொண்டு போய் விடுவதற்கு ஒருவனும் இல்லை என்ற ஒரு குறைபாட்டை இயேசுடன் சொல்லுகிறார். அருமையானவர்களே, இயேசு அங்கு எருசலேமுக்கு போகிற வழியிலே பெதஸ்தா குளம் என்ற ஒரு குளம் இருக்கிறது. அந்த குளத்திலே அருமையானவர்களே, அங்கு 38 வருஷமாய் வியாதி படுக்கையில் இருந்த ஒரு மனுஷனை இயேசு காண்கிறார். எத்தனையோ குஷ்டரோகிகள், எத்தனையோ சூம்பர உருப்படையவர்கள் எல்லாருமே அங்க தேவதூதர் வந்து குளத்தை கலக்கும் பொழுது அது முதலாவது இறங்கி அந்த தண்ணீரை கொடுக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறார். அப்படியாக எல்லாருமே சுகம் பெற்று போறாங்க. இந்த மனுஷன் 38 வருஷமாய் படுத்த படுக்கையில கிடக்கிறாங்க. இவனை கொண்டு போய் அந்த குளத்திலே தண்ணீரிலே கொண்டு போய் விடுவதற்கு ஆள் இல்லை. எனவே அவன் எல்லாரும் சுகம் பெற்று போகிறாங்க. இவன் நெடுந காலமாய் 1-2 வருஷம் அல்ல, 38 வருஷம் அருமையானவர்கள், 38 வருஷமாய் அந்த குளத்தின் கரையில, பெதஸ்தா குளத்தின் கரையில படுத்திருக்கிறதை இயேசு காண்கிறார். இயேசு இன்றைக்கு காண்கிற தேவன். நீங்கள் கஷ்டப்படும் பொழுது, வியாதியோடும் கண்ணீரோடும் இருக்கும் பொழுது இயேசு உங்களை காண்கிறார். உங்களுடைய கண்ணீரை எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்க்கிறார். அவர் பார்த்து அவரிடத்தில் வரும்பொழுது அவர் சுகத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார். சில நேரங்களிலே ஆண்டவரே கடந்து வருகிறார், இயேசுவே அங்கு கடந்து வருகிறார். ஆனாலும் ஒரு குறைபாட்டை அந்த வியாதியஸ்தன் சொல்லுகிறார். என்னை கொண்டு போய் அந்த குளத்திலே கொண்டு போய் விடுவதற்கு யாருமே எனக்கு உதவி செய்யவில்லை. ஆமென். என்னை கொண்டு போய் தேவாலயத்திலே ஆராதனையிலே அற்புதங்கள் ஆண்டவர் செய்கிற ஆராதனையிலே கொண்டு போய் விடுவதற்கு ஒருவருமே இல்லை. எத்தனை ஜனங்கள் அப்படியாக இன்றைக்கு குடும்பங்களிலே, வீடுகளிலே படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க. என்னை கொண்டு போய் இயேசுவிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஆளே இல்லாமல் இன்றைக்கு இருக்கிறதை நாம் காண முடிகிறது. எனவே அங்கு ஒரு குறைபாட்டை நான் பார்க்கிறேன். என்னை கொண்டு போய் விடுவதற்கு யாருமே முன் வரவில்லை. ஆனால் சில நேரங்களிலே நமக்கு அப்படி உதவி செய்வதற்கு ஆட்கள் இல்லாவிட்டாலும் இயேசுவே அங்கு வருகிறார். ஆமென், அல்லேலூயா. இயேசுவே அங்கு வருகிறார். இவன் நெடுகாலமாய், வெகு காலமாய் அவன் குளத்தின் கரையிலே இருக்கிறதை இயேசு காண்கிறார். அவர் சுகத்தை, சரீரத்தில் சுகத்தை தந்தவன் எழுந்திரு என்று சொன்ன உடனே அவன் எழுந்து அவன் நடந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. சங்கீதம் 30:2 நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை குணமாக்கினீர். தாவீது சொல்லும் பொழுது, கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். ஆமென், அல்லேலூயா. எங்க இயேசுவை நோக்கி, தேவனை நோக்கி கூப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். தாவீதை ஆண்டவர் குணப்படுத்தினார். என்னை நீர் சுகப்படுத்தினீர், நான் கூப்பிட்டேன், இயேசுவை என் வியாதியை குணமாக்கும் என்று நான் கேட்கும் பொழுது, எனக்கு எப்போது பிரஷராக இருக்கலாம், சுகராக இருக்கலாம், இல்லாவிட்ட நரம்பு பிரச்சனையாக இருக்கலாம், இரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், கட்டிகளாக இருக்கலாம், நீர் கட்டிகளாக இருக்கலாம், எந்த கட்டிகளாக இருந்தாலும் சரிதான், இயேசுவே என் வியாதியை, எனக்கு இருக்கிற பலவீனத்தை என்னை சுகப்படுத்தும் என்று நாம் கேட்கும் பொழுது இயேசுவே அங்கு கடந்து வந்து சுகத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. சரீரத்திலே ஆண்டவர் சுகத்தை தந்து பலப்படுத்துகிற தேவன். இரண்டாவதாக தெய்வீக சுகம். தெய்வீக சுகம் இது வந்துட்டு அருமையானவர்களே, சரீரத்தில் ஏற்படுகிற அநேக வியாதிகளுக்கு ஊசி போடுவாங்க, மாத்திரை கொடுப்பாங்க, அது சுகமாகும், மீண்டும் வரும், மீண்டும் ஊசி போடுவாங்க, மீண்டும் மாத்திரை சாப்பிடுவாங்க, மீண்டும் வரும். சில வியாதிகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும். அப்ப டாக்டர் சொல்லுவாங்க, இந்த வியாதி சாகும் வரைக்கும் இந்த வியாதி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு தடவை பலவீனப்பட்ட பொழுது டாக்டர்கள் அப்படிதான் சொன்னாங்க, இந்த ஆஸ்மா வியாதி சாகும் வரைக்கும் இருக்கும், நீங்க சாகும் வரைக்கும் மாத்திரை சாப்பிடணும்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த மாத்திரை எல்லாத்தையும் கொண்டு போய் குப்பை கூடையில போட்டுட்டு ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணினேன். ஆண்டவரே, நான் உண்மை ஆராதிக்கிறேன், உண்மை நேசிக்கிறேன் அப்படி என்று சொல்லி ஆண்டவரிடத்துல ஜெபித்த பொழுது ஆண்டவர் ஒரு பூரண சுகத்தை தந்தார். ஆஸ்மாவிலிருந்து ஒரு பூரண சுகத்தை கர்த்தர் தந்தார். ஆமென். அதுதான் தெய்வீக சுகம். அந்த தெய்வீக சுகம் இன்றைக்கு வரைக்கும் அந்த ஆஸ்மா வரவே இல்லை. அதுதான் தெய்வீக சுகம். இங்கே நாம் வேதத்தில் பார்க்கும் பொழுது
அது நிரந்தரமான சுகம். ஸ்தோத்திரம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 11ஆம் வசனம். எரேமியா 8:11. சமாதானம் இல்லாதிருந்தோம் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனமாகிய குமாரத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். மேற்பூச்சாக குணமாக்குறதுல அர்த்தம் கிடையாது. உள்ளாக ரணமாக இருக்கிறது. உள்ளான சுகம்தான் நமக்கு தேவை. அந்த உள்ளான சுகத்தை, அந்த தெய்வீக சுகத்தை யார் தருகிறது தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே உள்ளான தெய்வீக சுகத்தை தருகிறவர். அவர் சுகமாக்கினால் சுகம்தான். அல்லேலூயா. எனவே ஆண்டவர் அங்கு சொல்லும் பொழுது என் ஜனமாகிய குமாரத்தின் காயங்களை மேற்பூச்சாக சுகமாக்குகிறார்கள். அப்படிப்பட்ட சுகம் அல்ல. ஹாஸ்பிட்டலுக்கு போகும்பொழுது மேற்பூச்சாக ஒரு மருந்தை கொடுப்பாங்க, குடிங்கம்மா, இல்ல ஐயா குடிங்க சரியாயிரும் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க. அந்த அப்படி அல்ல. ஆண்டவராகிய இயேசு ஒரு தெய்வீக சுகம், நிரந்தரமான சுகத்தை ஆண்டவர் தந்து அவர் சுகப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவிடம் வந்தவர்கள் எல்லாருமே ஆண்டவர் சுகமாக்கினார், நிரந்தரமான சுகத்தை கொடுத்தார். இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது மத்தேயு சுவிசேஷம் 8வது அதிகாரம் 2-3 வசனங்கள். மத்தேயு சுவிசேஷம் 8:2-3 வசனம். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவர் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும், உம்மால் ஆகும் என்றார். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இயேசுவிடம் வந்து உமக்கு சித்தமானால் என்னை சுகமாக்கும். ஆமென். அல்லேலூயா. நாம் கேட்பது அப்படின்னு சொன்ன, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இந்த வியாதியை சுகமாக்கும், உம்முடைய சித்தம் அப்படி என்று சொல்லி நம்மை முழுமையாக இயேசு கிறிஸ்துவிடம் ஒப்பு கொடுக்கும் பொழுது, அர்ப்பணிக்கும் பொழுது, அது எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரிதான் ஆண்டவராகிய இயேசு சுகப்படுத்துவார். என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி நீர் இறங்கும் என்று அந்த குஷ்டரோகி இயேசுவிடம் வந்து பணிந்து கொண்டு கேட்கிறார். ஆண்டவராகிய இயேசு என்ன பண்ணா தெரியுமா? அவர் இயேசு உடனே உம்மால் ஆகும், என்னை சுகமாக்க உம்மால் கூடும் என்று சொல்லி விசுவாசிக்கிறார். எனவே அந்த விசுவாசத்தை ஆண்டவராகிய இயேசு கனப்படுத்தி அந்த குஷ்டரோகியிலிருந்து அவனுக்கு சுகத்தை தந்தார். அல்லேலூயா. அதுதான் நிரந்தரமான சுகம். இயேசு கொடுக்கிற சுகம் நிரந்தரமான சுகம். அதுக்காக தான் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் சென்று, தேவாலயங்களிலே சென்று, ஆண்டவரே எனக்கு நிரந்தரமான ஒரு சுகத்தை தாரு, இந்த சர்க்கரை வியாதியிலிருந்து எனக்கு நிரந்தரமான ஒரு சுகத்தை தாரு, இந்த பிளட் பிரஷர்ல இருந்து எனக்கு நிரந்தரமான சுகத்தை தாரு, இந்த கேன்சர்ல இருந்து எனக்கு நிரந்தரமான ஒரு சுகத்தை தாரு, இந்த ஆஸ்மாவில் இருந்து எனக்கு ஒரு நிரந்தரமான சுகத்தை தாரு, இந்த மதுபான குடியிலிருந்து எனக்கு ஒரு நிரந்தரமான சுகத்தை, ஒரு விடுதலை தாரும் என்று சொல்லி கேட்கும் பொழுது இயேசுவானவர் சுகப்படுத்தி பலப்படுத்துகிறார். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு முறை டாக்டர்களாலே நான் கைவிட்ட பொழுது நான் செபித்தேன். எல்லா டாக்டர்களும் என்னை கைவிட்டார்கள். இனிமேல் எங்களாலே எந்த ட்ரீட்மெண்ட் செய்ய முடியாது, நீங்கள் வேற ஏதாவது பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க இந்த தம்பியை கொண்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில், கைவிடப்பட்ட நேரத்தில், அந்த இரவில் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீர் சுகமாக்கினால் நிச்சயமாக சுகம் கிடைக்கும் என்று ஆண்டவரை பார்த்து, உங்களுடைய சித்தம், உமக்கு சித்தம் இருந்தால் சுகமாக்கும் அப்படி என்று கேட்ட மாத்திரத்தில் என்ன ஆச்சரியம், உடனே ஆண்டவர் அற்புதமான சுகத்தை தந்து என்னை பலப்படுத்தி வீட்டிற்கு டிஸ்சார்ஜ் பண்ணி போகும்படியான ஒரு நல்ல கிருபையை தந்தார். அதுதான் அருமையான தெய்வீக சுகம். அல்லேலூயா. இப்படிப்பட்ட தெய்வீக சுகத்தை இன்றைக்கு எத்தனை பேர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. நீங்களும் ஆண்டவரை பார்த்து, இயேசுவே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிரந்தரமான மேற்பூச்சாக நான் சுகப்பட்டு பிரயோஜனம் இல்லை, எனக்கு உள்ளான இருதயத்தில் உள்ளான காயங்கள் எனக்கு நிறைய இருக்கின்றன, அந்த காயத்தை மாற்றி எனக்கு ஒரு நல்ல
சுகத்தை தாரும். உள்ளான இருக்கிற கட்டிகள், உள்ளான பிரச்சனைகள் எல்லாத்திலும் நின்று எனக்கு ஒரு தெய்வீக சுகத்தை தாரும் என்று நீங்கள் கெஞ்சி நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்பீர்களானால், அவருடைய சுத்தத்தின்படி கேட்பீர்களானால், நிச்சயமாக ஆண்டவர் உடனே ஒரு தெய்வீக சுகத்தை தந்து உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவதாக தழும்புகளால் சுகம். இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளாலே சுகமாக்கப்படுவீர்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53வது அதிகாரம் 5ஆம் வசனம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53:5 நாம் வாசிக்கலாமா? நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் முறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய தழும்புகளால் சுகமாகிறோம். நம்முடைய பாவத்தின் நிமித்தம் அவர் காயப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார். அருமையானவர்களே, அவருடைய தழும்புகளாலே, இயேசு கிறிஸ்துவினுடைய தழும்புகள் இன்றைக்கும் நமக்காக ஆயத்தமாயிருக்கிறது, உனக்காக ஆயத்தமாயிருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். அவர் சொல்லுகிறார், நம்முடைய பாவத்தின் நிமித்தம் அவர் காயப்பட்டார், அவர் ரத்தம் சிந்தினார். இந்த உலக ஜனங்களுடைய பாவத்திற்காகவே இயேசு கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி 5 பெரிய காயங்களை அவர் தன்னுடைய சரீரத்திலே ஏற்றார். எனவே அவருடைய தழும்புகள் இன்றைக்கும் தன்னிடத்தில் வருகிற தெய்வ பிள்ளைகள், தன்னிடத்தில் வருகிறவர்களை சுகப்படுத்த அவருடைய தழும்புகள் இன்றைக்கும் ஆயத்தமாய் இருக்கிறது. அல்லேலூயா. 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனத்தை நாம் திருப்பி பார்க்கும் பொழுது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமாவீர்கள். இயேசுவினுடைய தழும்பு. இன்றைக்கு எத்தனையோ மக்கள் கொரோனா வைரஸினாலே ஆஸ்பத்திரியிலும் பல நாடுகளிலே கண்ணீரோடு மரணத்துக்கு போராடி கொண்டிருக்கிறாங்க, பயத்தின் பிடியில சிக்கி இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், அருமையானவர்களே, அங்கு இயேசுனுடைய தழும்புகளாலே நீங்கள் சுகமாவீர்கள் என்று சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய பாவங்களுக்காக இயேசு சிலுவையை சுமந்தார், அவருடைய தழும்புகளால் சுகமானீர்கள். இயேசுவண்டை வந்தவர்கள் எல்லாருமே சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். இயேசுவிடம் வந்தவர்கள் சுகத்தை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாய் தேவனை ஆராதிக்கிறதை நாம் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. நாம் சுகமாய் இருக்க இயேசு 5 காயங்களை தன்னுடைய சரீரத்திலே ஏற்றார். ஆமென், அல்லேலூயா. எனவே அவருடைய தழும்புகளாலே நாம் சுகமாக்கப்பட இன்றைக்கும் இயேசுனுடைய காயங்கள் ஆயத்தமாயிருக்கிறது. அவரிடத்திலே வரும் பொழுது, இயேசுவே உம்முடைய காயங்களாலே என்னை சுகப்படுத்துங்க, என்னை பலப்படுத்துங்க என்று நாம் கேட்கும் பொழுது அவருடைய தழும்புகளாலே தன்னுடைய பிள்ளைகளை சுகமாக்குகிறார். ஆமென், அல்லேலூயா. 4வதாக வசனத்தை அனுப்பி சுகப்படுத்துகிறார். தேவனுடைய வசனம் அருமையானவர்களை சுகமாக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது. வேதத்தை நீங்கள் வாசித்து ஜெபிக்கும் பொழுது வசனம் தன்னுடைய பிள்ளைகளை சுகமாக்கும். சங்கீதம் 107:20வது வசனம். சங்கீதம் 107வது அதிகாரம் 20வது வசனம். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிற மரணத்திற்கு அவர்களை தப்புவிக்கிற ஆண்டவர் இயேசு. அவர் வசனத்தை அனுப்புகிறார். இன்னைக்கு வசனத்தை நான் தினமும் வாசிக்கும் பொழுது அந்த வசனம் தன்னுடைய உள்ளத்திலே சென்று கிரியை செய்கிறது. அந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் சரீரத்தில் ஏற்படுகிற பலவீனங்களுக்கு சுகத்தை தருகிறவராய் இருக்கிறார். எனவே தேவன் தன்னுடைய
வசனத்தை அனுப்புகிறார் உடனடியாக. எனவே தான் அனுதினமும் வேதத்தை வாசித்து ஜெபிக்க வேண்டும். வேத வசனம் அருமையானவர்களை விடுதலையை கொண்டு வருகிறது. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 119 107. சங்கீதம் 119 107 நாம் வாசிக்கும் பொழுது, நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன், நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன், கர்த்தாவே உம்முடைய வசனத்தின்படி என்னை மீட்பியும். உம்முடைய வசனத்தில் மிகவும் உபத்திரவப்படுகிறேன். கொஞ்சம் நஞ்சம் அல்ல, பலவிதமான போராட்டங்கள். மிகவும் உபத்திரவப்படுகிறேன், உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பித்து எனக்கு ஒரு மறுஜீவனை தாங்க. உம்முடைய வசனத்தின் மூலமாய், வசனம் இருவரும் கருக்குள்ள பட்டயம். வசனம் அருமையானவர்களே பிசாசின் கிரியைகளை அழிக்கக்கூடியதாக இருக்கிறது. வசனத்தின் மூலமாக சுகம் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தந்து, நான் வசனத்தை விசுவாசித்தேன், வசனத்தை வாசித்தேன், ஆண்டவர் என்னை சுகப்படுத்தினார். எத்தனையோ சாட்சிகள் வசனத்தை அனுப்பி எனக்கு தரிசனத்தை தந்து என்னை சுகப்படுத்தினார் என்று சொல்லக்கூடிய எத்தனையோ சாட்சிகளை நாம் கேட்டிருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அங்கு வசனத்தை கை கொண்டபடியினாலே, ஆண்டவர் பிலதெல்பிய சபைக்கு சொல்லும் பொழுது, வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ உனக்கு முன்பாக நான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். வசனத்தை கை கொண்டபடியினாலே, ஆமென், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என்னை மறுதலிக்காமல் இருந்தபடியினாலே இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். அருமையானவர்களே, வசனத்தை மறக்கக்கூடாது. நாம் எதை விட்டாலும் வசனத்தை நாம் விடவே கூடாது. வசனம் இந்த வாழ்க்கையில் நம்முடைய கால்களுக்கு தீபமும் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 5வதாக ஆண்டவர் பிசாசை அதட்டி சுகப்படுத்துகிறார். இன்றைக்கு அநேகரை பார்க்கும் பொழுது பிசாசின் பிடியிலே சிக்கி தவித்து பிசாசு அவர்களை அழிவிற்கு கொண்டு செல்கிறதை பார்க்கிறோம். அவர்களுக்கே தெரியாது. இன்னைக்கு பிசாசுகள் சரீரத்தில் சென்று புகுந்து, சில கொடூரமான பிசாசுகள் சரீரத்தில் இரத்தத்தோடு சென்று பிணைத்துக் கொள்கிறது. அப்பொழுது அது அந்த அப்படிப்பட்ட பிசாசுகள் சரியாக வெளியே வருவது மிக கடினமான காரியம். எனவே தான் இயேசு சொன்னார், இப்படிப்பட்ட பிசாசுகள் உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் அன்றி வேறு எவ்விதத்தினாலும் போகாது என்று சொன்னார். ஸ்தோத்திரம். எனவே தான் அந்த கொடூரமான பிசாசுகள் இரத்தத்திலே சென்று பிணைத்துக் கொள்கிறதுனாலே அங்கு இருந்து அதை வெளியேற்றுவதற்கு மிகவும் கடினமான காரியமாக இருக்கிறது. அதற்கு உபவாசமும் ஜபமும் வேத வசனமும் கண்டிப்பாக தேவை. அப்படி அந்த உபவாச ஜபத்தோடு இருக்கும் பொழுதுதான் அந்த பிசாசை அகற்ற முடியுமே தவிர மற்றபடி அதை ஒண்ணுமே பண்ணவே முடியாது. எனவே தான் அருமையான வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது லூக்கா சுவிசேஷம், சரி, அதுக்கு முன்னாள் ஒரு வசனத்தை பார்க்கலாம். லூக்கா 9வது அதிகாரம் 39-42 ரெண்டு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 9:39-42 ரெண்டு வசனம். ஒரு ஆவி அவனை பிடிக்கிறது, ஒரு ஆவி அவனை பிடிக்கிறது, அப்பொழுது அலறுகிறான், அது அவனை நுரைத்தள்ள அலைக்கழித்து, அவனை கசக்கின பின்பும் அவனை விட்டு நீங்குவது அரிதாயிருக்கிறது. பாத்தீங்களா? இந்த வகை பிசாசு இரத்தத்தோடு பிணைத்து கொள்ளுகிற பிசாசுகள், கொடூரமான பிசாசு. அவனை கசக்கி பிழிகிறது, அவன் நுரை தள்ளி கீழே விழுகிறான். அவன் அருமையாக அவனை விட்டு விலகுவது கடினமாக இருக்கிறது, அரிதாக இருக்கிறது. எனவே அவனை சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தார்கள், அவர்களாலே சுகமாக்க முடியவில்லை. எனவே 42வது வசனம், அவன் சமீபித்து வருகையில் பிசாசு அவனை கீழே தள்ளி அலைக்கழித்தது. இயேசு அந்த அசுத்த ஆவியை அதட்டி இளைஞனை குணமாக்கி, அந்த வாலிப சகோதரனை சுகமாக்கி, அவன் தகப்பனிடத்தில் அவனை ஒப்புக் கொடுத்தார். அவனுடைய அப்பாவிடத்திலே தகப்பனிடத்திலே அவனை ஒப்புக் கொடுத்தார்.
பிசாசு அழிக்கவும் கொல்லவும் வருகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் அழிக்கவும் கொல்லவும் தான் வருகிறானே தவிர இப்போ இந்த காலத்தில் ஏற்பட்டிருக்கிற இந்த கொரோனா வைரஸ், அந்த பிசாசினால் கொண்டு வரப்படுகிற இந்த வைரஸ் ஆனது அழிக்கவும் கொல்லவும் தான் வந்திருக்கிறது. இது ஜனங்கள் அழிந்து போகிறார்கள். ஆனால் இயேசு ஜீவனை தரும்படியாக வந்தார். இயேசுவிடம் வரும்பொழுது அவர்களுக்கு ஆண்டவர் ஜீவனை தந்து, சுகத்தை தந்து, பலத்தை தந்து, தேவனுடைய ராஜ்யத்திலே மறு உலகத்திலேயும் அவர்களுக்கான ஒரு இடத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி தருகிறார். ஆமென், அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 11வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா 11:14. பின்பு அவர் ஊமையாயிருந்த ஒரு பிசாசை துரத்தினார். ஊமையாயிருந்த பிசாசை துரத்தினார். பிசாசு புறப்பட்டு போன பின்பு ஊமையன் பேசினான். பிசாசு ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. ஆமென். பிசாசு ஒரு மனுஷனை ஊமையாக மாற்றி விட்டது. பாருங்க, எவ்வளவு ஆச்சரியமானது, எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது இல்லையா? பிசாசுகள் உள்ள புகழும் பொழுது மெண்டலாக்கி விடுகிறது, பைத்தியக்காரங்களாக மாற்றி விடுகிறது. எனக்கு தெரிந்த அநேகர் பிசாசு பிடித்து சங்கிலினாலே குட்டப்பட்டு ஆஸ்பத்திரிகளிலே இருந்து பலரை குறித்து நான் அறிந்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். இப்படியாக அருமையானவர்களே, அங்கு ஊமையாக்கினது பிசாசு ஒரு மனுஷனை ஊமையாக்கி, நல்லா பேசிக்கொண்டிருந்த மனுஷனை ஊமையாக்கினது. அப்புறம் அந்த ஊமையாக்கினவர் இயேசுவிடம் வந்தால் இயேசு அந்த பிசாசை துரத்தி ஊமையன் பேசுகிறதை பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. எனக்குதான் இன்றைக்கும் நல்ல ஆவிக்குரிய சபையிலே செல்லும் பொழுது அந்த ஊழியர்கள், அங்கே இருக்கிற ஆவிக்குரிய விசுவாசிகள், மூப்பர்கள் அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த பிசாசுகள் ஓடுகிறதை, விலகுகிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு அதற்காக தன்னுடைய பிள்ளைகளுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பிசாசுகளை துரத்தும்படியான அதிகாரத்தை சீஷர்களுக்கு கொடுத்தார். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்ததை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று ஆண்டவர் சொன்னார். அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளிடத்தில் வருகிறவர்களுக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். யோவான் 1வது அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே அவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பிசாசின் மேலே அதிகாரம், நோயின் மேலே அதிகாரம், ஆமென், அந்தகார கட்டுகளின் மேலே, பில்லி சூனியம் மந்திர கட்டுகள் எல்லாவற்றின் மேலே தன்னுடைய பிள்ளைகளுக்கு தேவன் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், வெற்றியை கொடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மார்க்கு சுவிசேஷம் 3வது அதிகாரம் 15வது வசனம். வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். அவர்களை சீஷர்களை ஆண்டவர் ஏற்படுத்தினார். இந்த நாட்களிலே கூட ஆமென், கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. ஆவிக்குரிய ஆமென் ஊழியர்களை, ஆவிக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அவர்கள் ஜெபிக்கும் பொழுது பிசாசுகள் அல்லேறி ஓடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆமென், அல்லேலூயா. அது எப்படிப்பட்ட கட்டுகளா இருந்தாலும் உபவாசத்தோடும் ஜபத்தோடும் ஜெபிக்கும் பொழுது இரத்தத்திலே பிணைக்கப்பட்டிருக்கிற பிசாசுகள் சரீரத்தை விட்டு வெளியேறுகிறதை காண முடிகிறது. ஆமென், அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அங்கே மத்தேயு 15வது அதிகாரம் 30-31 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அப்பொழுது சப்பானிகள், குருடர், ஊமையர், ஊனர் முதலிய அனைவரையும் ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவிடம் வந்து அவர்களை அவர் பாதத்திலே வைத்தார்கள். அவருடைய இயேசுவிடே கொண்டு வந்து வைத்தார்கள். அவர்களை அவர் சொஸ்தப்படுத்தினார். ஊமையர் பேசுகிறதையும் ஊனர் ஆமென் சொஸ்தமடைகிறதையும் சப்பானிகள் நடக்கிறதையும் குருடர் பார்க்கிறதையும் ஜனங்கள் பார்த்த பொழுது ஆச்சரியப்பட்டு இயேசுவை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. இயேசுவிடம் வந்த எல்லாருமே எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும், கொரோனா வைரஸாக இருந்தாலும் சரிதான், எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரிதான்,
இயேசுவிடம் வந்தவர்கள் எல்லாருமே சுகம் பெற்றார்கள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் நீங்கள் இயேசுவிடம் வரும் பொழுது, இயேசுவிடம் வந்தவர்கள் எல்லாருமே அவர்கள் ஊனமுடையவர்களாக இருந்தாலும் சரிதான், அவர்கள் ஆவியிலே குருடர்களாக இருந்தாலும் சரிதான், சரீரத்திலே குருடர்களாக இருந்தாலும் சரிதான், அவர்கள் ஊமையர்களாக சப்பானியர்களாக இருந்தாலும் சரிதான், இயேசுவிடம் வரும் பொழுது அவர்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை இறங்கி ஆண்டவர் சுகப்படுத்துகிறதை காண முடிகிறது. அல்லேலூயா! இயேசு அற்புதமானவர். அதற்காகத்தான் இயேசு கல்வாரி சிலுவையிலே இரத்தத்தை சிந்தி சுகத்தை தரும்படியாக மரித்து உயிர்த்தெழுந்து, ஆமென், பரிசுத்த ஆவியின் வல்லமை அபிஷேகத்தினாலே தன்னுடைய பிள்ளைகளை நிரப்பி இருக்கிறார். ஆமென். அவரிடம் வந்தவர்கள் எல்லாருமே சுகம் பெற்றார்கள். எனவே இன்றைக்கு ஆமென், இன்னும் நான் இயேசுவோட வரவில்லை என்று இருக்கிறவர்கள் இயேசுவோட நீங்க வாங்க. இயேசுவே, என்னை சுகமாக்குங்க, எனக்கும் இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிறது, பிசாசினாலே அடிக்கடி கெட்ட சொப்பனம், நைட்ல தூக்கம் வர மாட்டேங்குது, ஆமென், பலவிதமான கெட்ட தரிசனங்கள் எனக்கு வருகிறது, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து எனக்கு ஒரு தடவை ஒரு சகோதரன் எப்படியாக சொன்னாங்க, ஐயா, நைட்ல எல்லாம் எனக்கு இப்படிப்பட்ட தரிசனங்கள் வருகிறது, நான் கல்லறையில எலும்புகள் நிறைந்த பகுதியிலே அங்கு நிறைய பிசாசுகள் இருக்கிறது, அந்த நடுவில் கூடி நான் போயிட்டே இருக்கிறேன் ஐயா, பயந்து நடுங்கி போனேன், அந்த நடு ராத்திரியில எனக்கு தூக்கமே வரல, பயத்தின் பிடியில உறைந்து போயிட்டேன்னு சொன்னாங்க. இப்படியாக எத்தனையோ பேர்கள் இன்றைக்கும் பயத்தின் பிடியிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறாங்க. எனவே தான் ஆண்டவரிடத்தில் நீங்கள் இயேசுவிடம் வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு ஆண்டவர் எல்லா பயத்தையும் மாற்றுவார், எல்லா கெட்ட சொப்பனங்களையும் மாற்றுவார், ஆமென், எல்லா கெட்ட தரிசனங்களையும் மாற்றுவார். ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு நல்ல விடுதலையை தந்து சுகமாக்கி உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா! ஆறாவதாக எண்ணெய் பூசி சுகம் பெற்றார்கள். ஜொபா எண்ணெய் இருக்கிறது, தேங்காய் எண்ணெய் சுகம் பண்ணி நீங்கள் போட்டு பாருங்க, ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு பெரிய அற்புதத்தை கொண்டு வருவார். மார்க்கு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 13ஆம் வசனம். அநேக பிசாசுகளை துரத்தி அநேக நோயாளிகளை எண்ணெய் பூசி சுகமாக்கினார்கள். எண்ணெய் பூசி சுகமாக்கினார்கள். அல்லேலூயா! ஆண்டவர் நிறைய காரியங்களை கொடுத்திருக்கிறார். எண்ணெயை கொடுத்திருக்கிறார். புதிய அப்போஸ்தலர் நாட்களிலே பவுல் கச்சைகளை போட்டு ஆமென் சுகப்படுத்தினதாக நாம் பார்க்கிறோம். பல பள்ளிகளிலே ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகள் வசனத்தை கொடுத்திருக்கிறார், ஆவியின் பட்டயமாகிய வேதத்தை கொடுத்திருக்கிறார். இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அங்கு சீஷர்கள் அநேக பிசாசுகளை துரத்தி நோயாளிகளை எண்ணெய் பூசி சுஸ்தமாக்கினார்கள். அல்லேலூயா! இன்னைக்கு ஜெப எண்ணெய் ஜெபித்து நீங்களே ஜெபிக்கலாம். உங்களுக்கு அந்த வல்லமை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இதுக்கெல்லாம் போதவர்களிடத்திலே ஊழியர்களிடத்திலே கொண்டு போய் தான் ஜெபித்து தான் போடணும்னு கிடையாது. நீங்களே ஒரு பாட்டில் எண்ணெயை வாங்கி ஜெப எண்ணெய் அதை வைத்து நீங்கள் ஜெபம் பண்ணி, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே இந்த ஜெபத்திலே இந்த பரிசுத்த இரத்தமும் உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கட்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபித்து நீங்களாகவே எங்கெல்லாம் பூசிக்கொள்ள வேண்டுமோ அங்கெல்லாம் பலவீனமாக இருக்கிற இடத்திலே பூசிக்கொள்ளும் பொழுது அந்த இடத்திலே ஆண்டவர் சுகத்தை தருகிறார். அல்லேலூயா! யாக்கோபு 5:14 வாசிக்கும் பொழுது, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். இங்கே சபையிலே இல்லாவிட்டால் மூப்பரிடத்திலே என்று சொல்லப்பட்ட அவர்கள் மூப்பர்கள் என்று சொல்லும் பொழுது விசுவாசத்திலே உயர்ந்தவர்கள். அந்த நாட்களிலே ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே அங்கங்காக சபைகளிலே மூப்பர்களை ஆயத்தப்படுத்தி தான் ஊழியங்கள் முதலாவதாக நடந்ததாக நாம் பார்க்கிறோம். மூப்பர்கள் சபைகளிலே மிகவும் முக்கியமானவர்கள், அருமையான. எனவே ஆண்டவர் ஊழியக்காரருக்கு அடுத்து மூப்பர்களை பயன்படுத்துகிறது அந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். மூப்பர்களிடத்தில் அந்த ஜெப எண்ணெய் கொடுத்து அவர்கள் மூப்பர்கள் எண்ணெய் பூசி சுஸ்தமாக்கினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா! எனவே இப்படியும் ஆண்டவர் சுகத்தை எதுக்காக நாம் அங்குமாக ஓட வேணும்னு அவசியம் கிடையாது. வீட்டிலே ஜெப எண்ணெய் வாங்கி ஜெபித்து
நீங்கள் பூசினாலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் பூசிக்கொள்கிறேன். ஆனால் வெறும் இயேசு நாமத்திலே அல்ல, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த ஜப எண்ணெயை நான் பூசுகிறேன். உங்களுடைய வயிற்று பகுதியிலே, கை பகுதியிலே, எந்த பகுதிகளிலே இருந்தாலும் அங்கு பலவீனமாக இருக்கிற பகுதிகளிலே நீங்கள் பூசும் பொழுது சில வேளை சில தேமல் மாதிரி இருக்கும், சில பூச்சிக்கடி மாதிரி இருக்கும். அந்த இடங்களில் எல்லாம் நீங்கள் ஜப எண்ணெய் பூசும் பொழுது அந்த ஆண்டவர் அங்கு சுகத்தை தருகிறார். ஆமென், அல்லேலூயா. ஏழாவதாக சுத்த இருதயத்திலே சுகத்தை தருகிறார். இன்னைக்கு எல்லாமே நான் பார்த்தோம், 6 காரியங்களை பார்த்தோம். ஏழாவதாக நமக்கு ஒரு சுத்த இருதயம் இல்லைன்னு சொன்னா ஒரு காரியம் நடக்காது. சுத்த இருதயத்திலே ஆண்டவர் சுகத்தை தருகிறார். சங்கீதம் 51:10 நாம் வாசிப்போமானால், தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். தாவீது பாவம் செய்த பொழுது அவனாலே தாங்க முடியல. எனவே தான் தாவீது ஆண்டவரிடத்தில் கேட்கிறாங்க, ஆண்டவரே எனக்கு நீ ஒரு சுத்த இருதயத்தை தாரு. அந்த சுத்த இருதயத்திலே தான் ஆண்டவராகிய இயேசு வாசம் பண்ணுவார். பழைய இருதயத்திலே ஆண்டவர் ஒருபோதுமே அற்புதத்தை செய்ய முடியாது. அது குறித்ததான வசனங்களை நாம் கீழாக நாம் வாசிக்கும்படியாக இருக்கிறோம். மத்தேயு 15:19. மத்தேயு சுவிசேஷம் 15வது அதிகாரம் 19வது வசனம். எப்படியெனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலை பாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்களை ஆண்டவர் எப்படி சுகப்படுத்த முடியும்? கொலை பாதகர்கள், பொல்லாத சிந்தனை, ஆமென், விபச்சாரம், வேசித்தனம், களவு, பொய் சாட்சி, தூஷணங்கள், இவர்கள் எல்லாமே இருதயத்தில், மனுஷனுடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. இந்த நாட்களிலே பார்க்கும் பொழுது எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, இதெல்லாமே களவு, இவைகள் எல்லாம் சர்வசாதாரணமாக மாறிவிட்டது. செய்தியில கூட அரை மணி நேரம், இப்படிப்பட்ட ஒரு நாளிலே ஒவ்வொரு சேனலும் அரை மணி நேரம் இந்த கொள்ளைகளை குறித்ததான கிரிமினல் காரியங்களை குறித்து சொல்லப்பட்டது. குற்றமே என்று சொல்ல அப்படியாக சில சேனல்கள் நம்ம காண முடிகிறது. அரை மணி நேரம், இன்னும் போனால் நிறைய நேரம் படலாம். ஒவ்வொரு நாளும் கொள்ளை இல்லாத நாட்களே கிடையாது. எனவே இப்படிப்பட்ட பொல்லாத இருதயத்திலிருந்து இப்படிப்பட்ட காரியங்கள் வெளிப்பட்டு வரும்பொழுது அந்த மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது. அவன் இருதயமானது அருமையானவர்களை பழுதடைந்து போகிறது, கரை பிடித்து போகிறது, அழுக்கடைந்து போகிறது. துர்நாற்றம் அடைந்த ஒரு இருதயமாக இருக்கும் பொழுது அந்த இருதயத்திற்குள் ஆண்டவர் வாசம் பண்ணவே மாட்டார். எனவேதான் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில சுகம் பெறாமல் இருப்பதற்கான ஒரு காரணம், இருதயம் சுத்தம் இல்லை. இருதயம் சுத்தமாக இருந்தால்தான் இயேசு அந்த இருதயத்திலே வந்து தங்கி அந்த சரீரத்தை பலப்படுத்தி சுகப்படுத்தி ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எனவேதான் தாவீது கெஞ்சுகிறார், எனக்கு ஒரு புதிய இருதயத்தை, பழைய இருதயம் அழுக்கடைந்த சீர்கெட்ட பழைய இருதயத்தை எடுத்து மாற்றிட்டு எனக்கு ஒரு புது இருதயத்தை என்னுடைய இருதயத்திலே வையும், ஒரு இருதயத்தில் எனக்கு தாரும் என்று சொல்லி அவன் தேவனை நோக்கி கெஞ்சி மன்றாடுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனவே இப்படிப்பட்ட அனுபவம் உள்ளவர்கள், இருதயத்தில் பொல்லாத எண்ணங்களை வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள், கெட்ட சிந்தைகளை வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள், உலக இன்பங்களுக்குள்ளே சிக்கி தவிக்கிறவர்கள், இவர்கள் எல்லாருமே சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே எனக்கு ஒரு புதிய இருதயத்தை தாரும், இயேசுவிடம் நீங்கள் அறிக்கையிட வேண்டும். வாயினாலே அறிக்கையிட்டு இருதயத்திலே இயேசுவை மெய்யான தேவன் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்கள் வாழ்விலே ஆமென் இயேசு வருவார். இயேசு வந்து உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. சங்கீதம் 111:1 வாசிக்கும் பொழுது அல்லேலூயா, அல்லேலூயா, உண்மையானவர்களுடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இருதயத்தோடும் துதிப்பேன். முழு இருதயத்தோடும் தேவாலயத்திலே நான் துதிப்பேன். தேவாலயத்தில் துதிப்பது எல்லாவற்றை விட சிறந்தது. ஏனென்றால் ஆண்டவர் அங்கு மோசைக்கு கட்டளையிட்ட பொழுது
நித்திய உடன்படிக்கையாக தேவாலயத்திலே ஆராதிக்க வேண்டும் என்பது நித்திய உடன்படிக்கையாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஏற்படுத்தினார். ஆனால் இன்றைக்கு இந்த தேவாலயங்கள் எல்லாமே மூடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் மோசைக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி ஆமென் நித்திய உடன்படிக்கையாக தேவாலயத்திலே தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. சோதரர் முழு இருதயத்தோடும் தேவாலயத்திலே கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது அங்கு என்ன கிடைக்கிறதுனா சுகத்தை கர்த்தர் தரும். முழு இருதயம் கொஞ்சம் உலகத்தில் வைத்துவிட்டு அப்படி அல்ல, முழு இருதயமும் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும், அவரை நோக்கி துதிக்க வேண்டும். அல்லேலூயா. சங்கீதம் 22:14 வாசிக்கும் பொழுது தண்ணீரை போல ஊற்றுண்டேன், என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது, என் இருதயம் மெழுகு போலாகி, என் குடல்களின் நடுவே உருகிற்று. அங்கே நாம் பார்க்கும் பொழுது என் இருதயம் மெழுகு போல் உருகிற்று. அப்படிப்பட்ட அனுபவம் வேண்டும். கல்லான இருதயத்திற்குள் ஆண்டவராக இயேசு வாசம் பண்ணுகிறவர் அல்ல. அருமையானவர்களே, சதையான இருதயத்திலே அங்கே பார்க்கும் பொழுது தாவீது என் முழு இருதயத்தையும் மெழுகை போல ஊற்றினேன். அல்லேலூயா. மெழுகு உருகிறதை நாம் பார்க்கிறோம். அதை நாம் கொளுத்தி வைக்கும் பொழுது அது உருகிட்டே இருக்கும். அதே போல இருதயமானது மெதுவாக ஊற்றுகிற ஒரு இருதயமாக ஆண்டவருடைய சமூகத்திலே ஊற்றி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு இருதயமாக காணப்பட வேண்டும். ஆமென் அல்லேலூயா. 1 சாமுவேல் 1:15 வாசிக்கும் பொழுது அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை மெழுகு போல ஊற்றிவிட்டேன். ஒரு கஷ்டமான சூழ்நிலை அந்நாளுக்கு வந்த பொழுது தேவனுடைய சமூகத்தில் சென்று அந்நாள் என்ன செய்தால் தெரியுமா? தன்னுடைய இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே ஊற்றினாள். எந்த அனுபவம் தான் ஒரு ஆவிக்குரிய விசுவாசிகளுக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் எந்த அனுபவம் தான் வர வேண்டும்? ஜெபிக்கும் பொழுது இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிற ஜெபம். அங்கு அந்நாளுக்கு குழந்தை இல்லாமல் அங்கு ஒரு கிளேசமுள்ள ஒரு ஸ்திரியாக பலராலே அவர்கள் அருமையானவர்களே ஒதுக்கப்பட்ட ஒரு ஸ்திரியாக, ஒரு வேதனை நிறைந்த ஒரு ஸ்திரியாக அந்நாள் காணப்படுகிறாள். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையை அந்நாளுக்கு வேற வழியே இல்லை. தேவனுடைய ஆலயத்தில் வந்து தன்னுடைய இருதயத்தை ஆண்டோட சமூகத்திலே மெழுகை போல ஊற்றினாள். அல்லேலூயா. ஆண்டோட சமூகத்திலே ஊற்றினாள். என்ன அற்புதம் பாருங்க. அங்கு தேவன் அற்புதத்தை செய்தார். அந்நாளுக்கு 5 பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. அதே போல தாவீதும் ஆண்டோட சமூகத்திலே தன்னுடைய இருதயத்தை ஊற்றினார். ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை ஆண்டவர் ஆமென் சிங்காசனத்திலே ராஜாவாக உயர்த்தினார். அல்லேலூயா. இருதயத்தை ஊற்றி பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள். இந்த ஆராதனை வேளையிலே நீங்களும் இருதயங்களை ஊற்றுங்க. உங்களோட வாழ்க்கையில அற்புதம் நடக்கலையா? ஆண்டவரே என்னை தாழ்த்துகிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன், நான் நினைத்த காரியங்கள் ஒன்றுமே நடக்கவில்லை, உம்முடைய சித்தத்தின்படி என்னுடைய இருதயத்தை உம்முடைய கரத்திலே உம்முடைய சமூகத்திலே ஊற்றி நான் ஜெபிக்கிறேன் அப்பா என்று சொல்லும் பொழுது நீங்கள் ஊற்றி பாருங்க. ஆமென். மெதுவான ஆண்டவர் சொன்னார், நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இருதயத்தை புறம்பே தழுவை மாட்டேன் என்று சொன்னார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு இருதயத்திலே ஆண்டவர் வாசம் பண்ணி உயர்ந்த நிலையிலே தன்னுடைய பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு போய் விடுகிறார். ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 122:7 நாம் வாசிப்போமானால் உன் அலங்காரத்துக்குள்ளே சமாதானமும், உன் அலங்காரத்திற்குள்ளே சமாதானமும், உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக, சுகமும் இருக்கும் என்று சொல்லுகிறார். ஆமென். உன் அங்கே அலங்கத்திற்குள்ளே, அலங்கம் என்று சொல்லும் பொழுது
முக்கியமானவர் வந்தாதான் அரண்மனை என்ன வீட்டிற்குள். இந்த 2 காரியம் ஆண்டவர் சொல்றார். ஒன்று, அருமையானவர்களே, உன் அலங்கத்திற்குள்ள என்ன இருக்குமா? சமாதானம் இருக்கும். அதான் முக்கியமானது, சமாதானம். அலங்கத்திலே வராதாலே சமாதானம் இருக்கும். வீட்டிற்குள்ள என்ன இருக்குமா? சுகம் இருக்கும். வீட்டிற்குள்ள என்ன இருக்கும்? சுகம் இருக்கும். கர்த்தர் அப்படிப்பட்ட சுகத்தை தன்னுடைய பிள்ளைகள் குடும்பத்திலே தருகிறாரோ, வராந்தாலே மட்டுமல்ல, தன்னுடைய குடும்பத்திலே ஆண்டவர் அப்படிப்பட்ட சுகத்தை தருகிறார். வராந்தாவிலே சமாதானம், வீட்டிற்குள்ளே சுகம். அப்புறம் என்ன வேணும்? இது 2 தான் முக்கியம். சுகம் முக்கியம், சமாதானம் முக்கியம். இது 2ஐயும் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு குடும்பத்திலே தருகிறார், தன்னுடைய வாழ்விலே தருகிறார். சமாதானம் பெற்றிருந்த சமாதானத்தை தந்தார், சுகம் இல்லாம இருந்த சுகத்தை தந்தார். இது 2 ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமானதாக நாம் பார்க்கிறோம். இவை எல்லாமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் வரும்பொழுது அவர் இந்த ஆசீர்வாதங்களை எல்லாவற்றையும் அவர் தந்து நம்மை நிறைவாய் ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. ஒரு முறை கூட நாம் திருப்பி பார்க்கலாம். முதலாவதாக ஆமென், சரீர சுகத்தை கர்த்தர் தருகிறார். இரண்டாவதாக ஆமென், இயேசுவின் தழும்புகளாலே நமக்கு சுகத்தை தருகிறார். மூன்றாவதாக வசனத்தை அனுப்பி நமக்கு சுகத்தை தருகிறார். நான்காவதாக அருமையானவர்களே, ஆமென், இயேசுவின் தழும்புகளாலே நமக்கு அவர் சுகத்தை தருகிறார். ஐந்தாவதாக பிசாசை அதட்டி நமக்கு சுகத்தை தருகிறார். ஆறாவதாக எண்ணெய் பூசி நமக்கு சுகத்தை தருகிறார். ஏழாவதாக சுத்த இருதயத்திலே சுகத்தை தருகிறார். ஆமென், அல்லேலூயா. சரீர சுகம், தெய்வீக சுகம், இயேசுவின் தழும்புகளாலே சுகம், வசனத்தை அனுப்பி சுகம், பிசாசை அதட்டி சுகம், எண்ணெய் பூசி சுகம், சுத்த இருதயத்திலே சுகம், விசுவாசிக்கிறவர்களுக்கு சுகம். இவற்றை எல்லாவற்றையும் ஆண்டவர் எந்த பணமும் இன்றி, நீங்க எந்த பணமும் ஆண்டவராக இயேசு கேட்கவில்லை, இலவசமாக ஒரு ஆஸ்பத்திரி போனால் 50,000 கட்டு, 1 லட்சம் கட்டு, 2 லட்சம் கட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இயேசு வந்துட்டு உங்களிடத்துல ஒண்ணுமே கேட்கல. அவரே சுகப்படுத்துகிறவர். ஊழியக்காரர்கள் ஜெபித்தாலும் விசுவாசிகள் ஜெபித்தாலும் சுகப்படுத்துகிறவர் ஆண்டவராகிய இயேசு. எத்தனை விதங்களிலே இந்த நாளிலே இன்னும் அநேக வழிகள் இருக்கிறது. அதிலே முக்கியமானதாக இந்த 7 காரியங்கள் இந்த நாளிலே ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருந்தார். ஆமென், அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எனவே இன்றைக்கு உலகம் முழுவதும் கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. இயேசுவை விசுவாசித்து அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் அருமையானவர்களே, ஒரு பயத்தில் பிடியிலே ஜனங்கள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் பயம்? இயேசு பயத்தை மாற்றி எத்தனை விதமான சுகத்தை ஆண்டவர் தருகிறார். ஆமென். இப்படிப்பட்ட அந்த சுகத்தை நாம் பெற்றுக்கொள்ள ஆமென் இயேசுவிடம் வருவோமா? நம்ம எல்லாரும் அப்படியாக குழந்தை படியிடுவோம், ஜெபம் பண்ணலாம். எல்லாம் கண்களை மூடலாமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, அப்பா, இந்த ஆராதனை வேளையிலே சுகமாகுவதை குறித்து நாங்கள் ஆமென் தியானித்தோம், சிந்தித்தோம். இந்த நாளிலே எனக்கு சுகமே இல்லை, எனக்கு தூக்கமே இல்லை, எனக்கு இரவிலே விசுவாச போராட்டம் இருக்கிறது, என்னுடைய சரீரத்திலே ஆமென் வெளிப்பக்கமாக பலவீனம் தாக்குகிறது, உள்ளாக பலவீனம் தாக்குகிறது, நரம்பிலே, சதையிலே, இரத்தத்திலே, ஆமென் தலையிலே, ஆமென் இப்படியாக பிசாசானவன் பலவிதமான சிந்தைகளை கொண்டு வந்து என்னை அலைகழிக்கிறான். எனக்கு ஆமென் சுகமே இல்லை. சுகமில்லாமல் ஆமென் சிலர் சொல்லுவாங்க, நான் நடைப்பிணமாகவே நடக்கிறேன். ஏன் நாம் நடைப்பிணமாக நடக்க வேண்டும்? இயேசு இருக்கிறார் அல்லவா? இயேசு இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் நடைப்பிணமாக நடக்க வேண்டும்? இயேசுவோட பாருங்க, அந்த சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அல்லவா? இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, இயேசுவிடம் வாங்க. குட்டி பிள்ளைகளை இயேசுவிடம் வாங்க. உங்களுக்கு ஞானம் இல்லையா? உங்களுக்கு அறிவு வேணுமா? உங்களுக்கு புத்தி வேணுமா? உங்களுக்கு என்ன வேணும்? எது வேணும்னாலும் ஆமென் ஆண்டவரிடத்திலே என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். கொரோனா ஆமென் வைரஸாக இருந்தாலும் இயேசுவாலே சுகப்படுத்த முடியும். அந்த வாதை நோயை இயேசுவினாலே சுகப்படுத்த முடியும். இயேசுவை நீங்கள் விசுவாசித்து ஜெபிக்கும் பொழுது ஆமென் அந்த வாதை நோயிலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பரிபூர்ண சுகத்தை தந்து ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த நாட்களிலே அந்த வைரஸிலே பாதிக்கப்பட்டிருக்கிற
பண்ணுவோமா? பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த மாதத்தின் 4வது பரிசுத்த நாளிலே அப்பா நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் ஆண்டவரே அவர்களுடைய வீடுகளில் இருந்து ஆராதிக்க, துதிக்க, மகிமைப்படுத்த தேவனே, இன்னும் நாங்கள் ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்ள அப்பா நேரங்களுக்கு பாராட்டி இருக்கிற கிருபைகளுக்காய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். அன்று இயேசுவிடம் வந்தவர்கள் எல்லாருமே சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். அவர்கள் எப்பேற்பட்ட வியாதிஸ்தர்களாக இருந்தாலும் அவர்கள் பரிபூர்ணமான சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள், தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். மீண்டும் அவர்களுக்கு வியாதிகள் வராத அளவிலே ஆமீன் உள்ளும் புறம்புமாக ஒரு தெய்வீக சுகத்தை ஆமீன் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அப்படியாக செய்வீராக. இந்த நாளிலே அப்படியாக ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பயத்தின் பிடியிலும் பலவிதமான போராட்டங்களிலும் பிசாசின் பிடியிலும் மந்திர கட்டிலும் சூரிய கட்டிலும் சிக்கி தவிக்கிற மக்களுக்காகவும் மதுபானத்திலே அடிமைப்பட்டிருக்கிற மக்களுக்காகவும் நாங்கள் விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வசனத்தை ஆண்டவரை வாசித்து ஜெபிக்கும் பொழுது வசனத்தின் மூலமாக சுகத்தை தருகிறேன். பிசாசை அதட்டி இயேசுவிடம் வரும் பொழுது அவர் சுகத்தை தருகிறவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. சுத்த இருதயத்திலே ஆண்டவர் சுகத்தை தந்து தன்னுடைய பிள்ளைகளை தாங்கி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அப்படியாகவே ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் சுத்த இருதயத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை உயர்த்தி இருக்கிறார். தேசத்திற்கு சேமத்தை தருவேன் என்று சொன்னார். ஆமென். நாங்கள் எல்லாரும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஒரு மனதோடு ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா வைரஸ் ஆமென் இந்த வாதை இயேசுவின் நாமத்திலே கடந்து போகட்டும் ஆண்டவரே. இந்தியா தேசத்திலிருந்து அழிக்கப்பட்டு போவதாக, உலகம் முழுவதிலும் இருந்து அழிக்கப்பட்டு போவதாக இயேசுவின் ரத்தத்தை சென்னை பட்டணத்திலே தளிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. இந்திய தேசத்திலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தளிக்கிறோம் ஆண்டவரே. உலக நாடுகளிலே இயேசுவின் ரத்தத்தை தளிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே பிசாசை ஆமென் சபித்து ஆமென் நிர்மூலமாக்குகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே அவருடைய கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போவதாக. ஆமென். சபைகள் எல்லாம் திறந்து கர்த்தரை ஆராதித்து இன்னும் பிசாசின் தலைகளை நசுக்கி ஜெயத்தை பெற்றுக்கொள்ள தேவாவியானவரின் நாட்களிலே உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நாளிலே கூட ஆஸ்பத்திரியிலும் வீடுகளிலும் கண்ணீரோடு இருக்கிற மக்கள், தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற மக்களுக்காய், இந்த வைரஸினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காய் ஆமென் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. டாக்டர்ஸுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம், செவிலியர்களுக்காய் ஜெபிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே ஹெல்த் டிபார்ட்மெண்டில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக, துப்புரவு தொழிலாளர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தங்களை அருமையானவர்களை இழந்து தவிக்கிற குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மென்மேலும் இந்த வாதை நோய் பரவாதபடி ஆண்டவரை அழித்து மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வைரஸினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்கள், வேலை இல்லாமல், பண வசதி இல்லாமல் எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு ஆமென் கண்ணீரோடும் வேதனையோடும் இருக்கிறார்கள் அப்பா. எத்தனையோ வணிக கடைகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கின்றன அப்பா. எத்தனை தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கின்றன. பண புழக்கங்கள் எல்லாம் ஆமென் அவர்கள் கஷ்டமாக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் அப்பா. எத்தனையோ பேர்கள், எத்தனையோ ஊழியர்கள், எத்தனையோ விசுவாசிகள் ஒவ்வொருவருக்காய் நாங்கள் இந்த ஆராதனை வேளையில ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த வைரஸிலிருந்து ஒரு விடுதலை தாங்க, ஒரு பூரண சுகத்தை தாங்க, தேசத்துக்கு சேமத்தை தருவேன் என்று சொன்னீங்க. எவ்வளவோ பேர் நாங்கள் அப்பா இந்த ஆராதனை வேளைகளிலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் அப்பா. அடியனோடு கூட சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைகள் உண்டு ராஜா, சபை விசுவாசிகள் உண்டு ராஜா. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிங்க. எல்லாருடைய ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்டு இந்த நாளில் ஒரு பெரிய விடுதலை, ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவரே இந்த ஊரடங்கு நாளிலே கர்த்தர் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவிடம் வரும் பொழுது பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுது சுத்த இருதயத்திலே ஆண்டவர் சுகத்தை தந்து தன் ஜனங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரம். எல்லா குட்டி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு நல்ல சுகத்தை பலத்தை தாங்க ராஜா. நன்றியோடு ஸ்தோத்திரம். தொடர்ந்து பள்ளிக்கூடங்கள், காலேஜ்கள் திறக்கப்படவும், தொழிற்சாலைகள் திறக்கப்படவும் ஆண்டவரே அப்பா கூலி வேலை செய்கிறவர்கள் எல்லாரும் பாதிக்கப்படாதபடி ஆண்டவரே நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லா பயத்தை இயேசுவின் நாமத்திலே ஆண்டவர் தாமே எடுத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம். நன்றியோடு துதிக்க நல்ல விசுவாசத்தை ஜனங்களுக்கு தந்து ஆசீர்வதிங்க.
ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பிலே ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருந்து வழி நடத்துவாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா.